கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி தேவாதி தேவன் பிதாவானவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் அதினதின் வேலையை நேர்த்தியாய் உண்டாக்கி கடைசி வேலையிலே அவர் ஓய்ந்திருந்த இந்த நாள் ஓய்வு நாளிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை கூப்பிடணும், பிள்ளைகள் பெற்றோர்களை கூப்பிடணும், உற்றார் உறவினர்கள் கூப்பிடணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் எந்த இடத்துக்கு கூப்பிடுறதுனா, சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, எவர்கள் சொன்னார்கள்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது. யார்? பெற்றோர்கள் பிள்ளைகளை கூப்பிடணும், பிள்ளைகள் பெற்றோர்களை கூப்பிடணும், உற்றார் உறவர்கள் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளை எங்கே கூப்பிடணும்? இந்த ஓய்வு நாளிலே அநேக வித காரியத்தில், உலகபரமான காரியத்தில் அழைத்து கொண்டு போவார்கள். ஆனாலும் தேவாதி தேவன் சொன்ன வார்த்தை பாருங்க. அதே வசனம் சங்கீதம் 122:7 சொல்கிறது, உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, நாம் சுகமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும் என்றால் நாம் எங்கே போக வேண்டும்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தேவன் உண்டாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள வர வேண்டும். அப்போது தான் இந்த வசனம் சொல்கிறது, உன் அரண்மனைக்குள்ளே, வீட்டுக்குள்ளே சமாதானம் கிடைக்கும், மினிட்குள்ளே சந்தோஷம் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஆகாரம் கிடைக்கும், எல்லாம் சமாதானமாய் கிடைக்கும். எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பானவர்களே, நல்ல சுகம் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. எங்க போனா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனா. ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் கொடுத்த ஓய்வு நாளிலே தேவாதி தேவனை நாம் காண்போமானால் கர்த்தர் அதினதின் வேலையிலே நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இந்த நாளிலே அவர் வழி நடத்துவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.